திருமணம் முடிந்து பலகாலமாகியும் தேவர்களின் துன்பம் நீங்கவில்லை. சிவபார்வதிக்கு குமாரன் தோன்றவில்லை. ஆகவே நான்முகன் வாயுதேவனை அழைத்து சிவபெருமானிடம் இது குறித்து நினைவுபடுத்த அனுப்பி வைத்தார். அவன் கைலாய மலையை அடைந்தான். நந்திதேவர் அவனை உள்ளே அனுமதிக்காமல் அதட்டல் போட்டு விரட்டிவிட்டார். அவன் திருமாலிடம் சென்று நடந்தவற்றை விவரித்தான். பிரம்மா, விஷ்ணு மற்றும் தேவர்கள் அனைவரும் கைலாயம் சென்று நந்திதேவர் அனுமதி பெற்று ஈசனை தரிசனம் செய்தனர். அவரிடம், சுவாமி, உம்மை போல ஒரு திருக்குமாரனை தர வேண்டும் என்று வேண்டினர். சிவபெருமான் ஈசானம், தத்புருஷம், சத்யோஜாதம், வாமனம், அகோரம், அதோமுகம் ஆகிய திருமுகங்களுடனும் ஒவ்வொரு முகத்திலும் சூரியன், சந்திரன், அக்கினி ஆகிய முக்கண்களுடனும் காட்சி கொடுத்தார். 6 அக்கினி கண்களில் இருந்து 6 அக்கினி பொறிகளை உண்டாக்கினார். அவற்றின் வெப்பத்தை தாழ மாட்டாமல் கடல்கள் வற்றின, மலைகள் பிளந்தன, வாயுக்கள் ஸ்தம்பித்தன. நான்முகன் உட்பட தேவர்கள் நடுங்கினர். உமாதேவியாரே தனது திருக்கோயிலுக்குள் ஓடி ஒளிந்தார். தேவர்கள் அவர் முன்னால் பணிந்து, ஐயனே, எங்கள் துன்பம் கெட ஒரு குமாரனை வேண்டி வந்தோம். ஆனால் இப்படி அக்னியை அளித்தால் நாங்கள் பிழைப்பது எவ்வாறு என்று விண்ணப்பித்தனர். உடனே சிவபெருமான் 6 நெருப்பு பிளம்புகளையும் தன்னிடம் வருமாறு அழைத்தார். அவற்றை வாயுதேவன், அக்னிதேவன் ஆகிய 2 பேர் கைகளிலும் அளித்தார். அதை தாங்கும் ஆற்றலை அவர்களுக்கு அளித்து இப்பொறிகளை ஏந்தி சென்று கங்கையில் இடுமாறு பணித்தார். அவர்கள் அவ்வாறே செய்ய கங்கை அதன் வெப்பத்தை தாங்க முடியாமல் சரவண பொய்களில் இட்டாள். அங்கே சுப்பிரமணிய கடவுள் 6 திருமுகங்களும் 12 கைகளும் கொண்டு உலகம் நற்கதி அடையும் பொருட்டும் ஆன்மாக்கள் ஈடேறுவதற்காகவும் அவதாரம் செய்தார். அப்போது வானத்தில் மங்கள இசைக்கருவிகள் ஒலித்தன. தேவ மாதர்கள் நடனமாடினர். சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகள் இருந்தன. அந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்கும்படி திருமால் கார்த்திகை பெண்களை பணித்தார். 6 கார்த்திகை பெண்கள் அருகில் வந்து ஆளுக்கு ஒரு குழந்தையை எடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு செயலை செய்து அனைவரையும் மகிழ்வித்தது. நெற்றிக்கண்ணில் இருந்து புறப்பட்ட வெப்பத்தை தாங்க மாட்டாமல் பார்வதி தேவி அஞ்சி விருட்டென்று துள்ளி ஓடிய போது அவருடைய காலில் இருந்த சிலம்பில் இருந்து நவமணிகள் சிதறின. அவற்றில் தேவியின் வடிவங்கள் தெரிந்தன. ஈசன் அவற்றை நோக்கி வா என அழைத்த போது ஒவ்வொரு மணியில் இருந்து ஒரு சக்தியாக நவசக்திகள் தோன்றி அவருக்கு எதிரில் வந்து வணங்கினர். அந்த 9 பேரும் இறைவனின் திருமேனி அழகில் மனதை பறிகொடுக்க அந்த கணமே அவர்கள் கருவுற்றனர். இதனை அறிந்த உமாதேவியார் கோபம் கொண்டு, நீங்கள் பிரசவிக்காமல் நீண்ட காலம் இருக்க கடவீர் என்று சாபமிட்டார். இதனை கேட்ட நவசக்திகள் அஞ்சி நடுங்கி உடல் வியர்த்தனர். அவர்களது வியர்வை துளியிலிருந்து சிவபெருமான் திருவருளால் 1,00,000 வீரர்கள் தோன்றினர். சிவபெருமான் அவர்களை பார்த்து, நீங்கள் அசுரர்களை அழிப்பதற்கு முருகனுடைய படை வீரர்கள் ஆகுக என கட்டளையிட்டார். சக்திகளின் வயிற்றில் கருவாக நந்தி கூட்டத்தினர் வளர்ந்தனர். பார்வதியின் சாபத்தினால் சக்திகள் குழந்தைகளை பெற முடியாமல் வருந்தினர். சிவபெருமான் உமையம்மையை பார்த்து கோபத்தை கைவிடுக என வேண்ட உமையம்மை சக்திகள் குழந்தைகளை பெறும்படி திருவுள்ளம் கொண்டாள். 9 சக்திகளுள் மாணிக்க வல்லியிடம் வீரபாகுத்தேவரும், மௌத்திக வல்லியிடம் வீரகேசரியும், புஷ்பராக வல்லியிடம் வீரமகேந்திரரும், கோமேதக வல்லியிடம் வீரமகேஸ்வரரும், வைடூரிய வல்லியிடம் வீர புரந்தரரும், வைரவ வல்லியிடம் வீர ராக்கதரும், மரகத வல்லியிடம் வீர மார்த்தாண்டரும், பவள வல்லியிடம் வீராந்தகரும், இந்திர நீல வல்லியிடம் வீர தீரரும் பிறந்தனர். இவர்கள் நவ வீரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களிடம் தக்க ஆயுதங்களை அளித்த பரமேஸ்வரன், நீங்கள் அனைவரும் முருகப்பெருமானின் ஏவல் கேட்டு நடவுங்கள் என ஆணையிட்டார். சரவண பொய்கையில் வளர்ந்து வரும் முருகனை அழைத்து வர சிவபெருமான் உமாதேவியோடும் விநாயக பெருமானோடும் இடப வாகனத்தில் எழுந்தருளினார். 6 குழந்தைகளை கண்ட உமாதேவி அன்பு மேலிட 6 குழந்தைகளையும் தழுவிக்கொண்டார். அவர்கள் 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்டு ஒரு உருவமாகினர். இதன் காரணமாக முருகனுக்கு கந்தன் என்ற பெயர் ஏற்பட்டது.
உமாதேவியார் தன் திருமுலைப்பாலை மாணிக்க கிண்ணத்தில் நுரைத்து கந்த குழந்தைக்கு ஊட்டினார். குழந்தை பாலை குடித்தவாறே விளையாட்டாக கிண்ணத்தை சரிக்க அதிலிருந்து கொட்டிய பாலின் ஒரு சிறு பகுதி சரவண பொய்கையில் கலந்தது. பராசர முனிவரின் சாபத்தினால் அவருடைய 6 பிள்ளைகள் மீனாக மாறி அந்த பொய்கையில் வாழ்ந்தனர். மீன் உருவில் இருந்த அவர்கள் உமையம்மையின் திருமுலைப்பாலை பருகிய காரணத்தினால் சாபம் நீங்கினர். சிவபெருமானை வணங்கினர். நீங்கள் அறுவரும் திருப்பரங்குன்றம் சென்று தவம் செய்யுங்கள், அங்கே குமரன் வருவான், அருள் தருவான் என்று ஆசி கூறி அவர் அனுப்பி வைத்தார். பிறகு ஈசன் உமையோடும் விநாயகர் மற்றும் முருகப்பெருமானோடும் கைலைக்கு சென்று பொற்கோயிலில் வீற்றிருந்தார்.